بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله الحمد لله ثم استقاموا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெளிவாக நாங்கள் விளங்கி அதன்படி நடந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சுவர்க்கத்திற்கு இந்த உம்மத்தில் 73 ஒரு சாரார்தான் சொர்க்கம் செல்வார்கள் என்பதை எனக்கு முந்திய அறிமுக உரை பேசியவர் சொன்னார். மற்ற 72 சாராரும் நரகம் செல்வார்கள். இதில் சுவர்க்கத்திற்கு அந்த செல்லக்கூடிய சாரார் அவர்கள் சொல்லக்கூடிய அதே வார்த்தையை இவர்களும் சொல்கிறார்கள், நாங்கள்தான் சொர்க்கவாதி, நாங்கள்தான் சொர்க்கவாதி என்று. அந்த வழிதவறிய நரகத்திற்கு செல்லக்கூடிய 72 சாராரும் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் அல்லாஹ் இருக்கிறான் நம்புகிறார்கள். முஹம்மது நபிகளாரை ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஒன்றுபட்டதால் அவர்களுடைய அந்த வார்த்தையின் பின்னணியில் நாங்களும் நேர்வழி பெற்றவர்கள், நாங்கள் தான் சொர்க்கம் செல்பவர்கள் சொல்வார்கள். இந்த வேளையில் உண்மையிலே நான் சொர்க்கவாதிதானா அது தெரியாது. ஆனால் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழியில் தான் இருக்கிறேனா என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். நான் சொர்க்கவாதியா நரகவாதியாங்கிற என் ரப்புக்கு மட்டும் தெரிஞ்ச விடயம். ஆனால் நான் செல்கின்ற பாதை சொர்க்க வழியா என்பதை நான் தெளிவாக தெரிந்து நடக்க வேண்டிய அவசியம். ஒரு நபரை பார்த்து இவர் நரகவாதி என்று சொல்ல இயலாது. ஆனால் அவர் செய்யக்கூடிய காரியம் நரகவழிக்குரிய காரியம் என்று சொல்லலாம். ஒருவர் கரண்டிக்காலங்கள் ஆடை உடுத்து வருகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? மா அஸ்வல மினல் கஅபைனி ஃபஃபின்னார் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். கரண்டிக்கால்களுக்கு கீழே வந்தது அது நரகத்திலே என்று சொன்னார்கள். அப்ப அந்த காரியத்தை செய்பவர் நரகம் போவார். நீ நரகம் போவாய் என்று குறிப்பாக சொல்ல இயலாது. அல்லாஹ் சில நேரம் அவரை என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். அதே மாதிரி தான் நரக வழி சுவன வழி என்கிற வழியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் நேர் வழியில் நடக்கலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனை படைத்தான். மனிதனை சோதிப்பதற்காகவே இபிலிஸையும் படைத்தான். இங்கே நாம் குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை போட்டுகிறான். அந்த பாடம் என்ன? வழிகேடுகள் தோன்றுகிற விதம். முதலாவது வழிகேடு அல்லாஹ்வுடைய சாபம் அல்லது நரகலோகத்தை ஈட்டுத் தரக்கூடிய அந்த வழிகேடு தோங்கிய ஒரு விதத்தை சொல்கின்றான். என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அவரை சங்கைப்படுத்துவதற்காக மலக்குமார்களுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்டான்.
அவர்களுடனேயே இபிலீஸும் இருந்தான். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஈன், எல்லா மலக்குமார்களும் சுஜூது செய்தார்கள் இபிலீஸை தவிர. அப்ப அல்லாஹ்வின் கட்டளை வருகிறது, சுஜூது செய். இபிலீஸ் சுஜூது செய்யவில்லை. அல்லாஹ் காரணம் கேட்கிறான், ஏன் நீ சிரம் தாழ்த்தவில்லை? நான் உமக்கு ஏவிய வேளை நீ ஏன் சிரம் தாழ்த்தவில்லை? அவன் சொன்னான், கைஃப அஸ்ஜுத் லிமன் ஹலக்தஹு மின் தீன், மண்ணால் நீ படைத்த ஒருவருக்கு நான் எப்படி சிரம் தாழ்த்துவது? ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், நான் அவரை விட சிறந்தவன். அவனுடைய வாதம், நெருப்பால் நீ என்னை படைத்ததால் நான் சிறந்தவன், அவர் மண்ணால் படைக்கப்பட்டதால் அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று அவன் ஒரு தராசிலே தன்னுடைய சிந்தனையிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை வைத்து உரசி பார்த்தான். வழிகேடுகளின் தோற்றம் உருவாகிய முதல் கட்டம். அல்லாஹ் அவன் எஜமானன், அவன் கட்டளையிட்டால் எஜமானன் என்கிறதால் அந்த கட்டளைக்கு முன் எங்களுடைய சொந்த சிந்தனைக்கு எந்த வேலையும் கிடையாது. ஏவினான், நாங்கள் அடிமை, அடிபணிந்தோம். எங்களுடைய சிந்தனைக்கு நியாயமாக பட்டால்தான் அது அல்லாஹ்வின் கட்டளையாக இருக்கும் என்று நினைப்பதும் பிழை. எங்களின் சிந்தனைக்கு நியாயமாக படுவதைத்தான் அல்லாஹ் அடியானுக்கு கட்டளையாக இடுவான் என்று சொல்வதும் பிழை. எங்களுடைய சிந்தனைக்கு நியாயமாக படவில்லை என்பதற்காக அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரிப்பதும் அதற்கு பகுத்தறிவாதம் பேசுவதும் பிழை. அல்லாஹ்வின் படைப்பினத்தில் ஏற்பட்ட முதலாவது பாவம் விளங்க வேண்டும். முதலாவது பாவம் என்ன? அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் ஏற்பட்ட பாவத்தில் முதலாவது பாவம், படைத்த ரப்பின் கட்டளையை தன் சொந்த புத்தியோடு உரசி பார்த்து அதை நிராகரித்தது. அல்லாஹ் கேட்கிறான், நான் ஏவினேன். அவன் பகுத்தறிவாதம் பேசினான் இபிலீஸ். அதனால் அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? இறைவனின் சாபம். அல்லாஹ்வின் சாபம் அவனுக்கு இறங்குகிறது. உன்னை கொண்டும் உன்னை யார் பின்பற்றுவார்களோ அவர்களை கொண்டும் நான் நரகத்தை நிரப்புவேன். நரகத்துக்கு சொந்தக்காரனம் ஆகிறான். இபிலீஸ் அல்லாஹ் இல்லை என்று சொன்னானா? அல்லாஹ்விற்கு சிறந்தாழ்த்த மாட்டேன் என்று சொன்னானா? இல்லை. அவன் எதை மறுத்தான்? தன் சிந்தனைக்கு சரியாக படவில்லை. எனவே இக்காலத்தில் யாரெல்லாம் தன் சிந்தனைக்கு படவில்லை என்று அல்லாஹ்வின் ஒரு கட்டளையை நிராகரிப்பார்களோ அவர்கள் அனைவரும் அந்த இபிலீஸின் கூட்டம். அல்லாஹ் நரகத்தை நிரப்புகின்றவர்களின் கூட்டம். முதல் பாவம். இரண்டாவது, சேம்பிளுக்காக சொல்கிறேன், இரண்டாவது அல்லாஹ்வுடைய படைப்பினத்தில் ஏற்பட்ட பாவம் என்ன? அதுவும் பகுத்தறிவாதம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் அமர வைத்தான், அவரோடு அவருடைய மனைவி. அவர்கள் இருவருக்கும் சொன்னான், நீங்கள் இருவரும் என்ன செய்யுங்கள்? உண்ணுங்கள், பருகுங்கள், சந்தோஷமாக சாப்பிடுங்கள். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஃபதகூனா மினல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அப்படி மரத்தை நெருங்கினால் நீங்கள் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வின் கட்டளை என்பது புத்திக்கு படக்கூடிய ஒன்றில் தான் பெறணும் என்கிறது அவசியம் கிடையாது. சுவர்க்கம் என்றாலே அனுமதிக்கப்பட்ட இடம், அனுபவிப்பதற்கு. அங்கே தடையே கிடையாது, அனுபவிப்பதற்குரிய இடம். சோதிப்பதற்காக அல்லாஹ் விரும்பியதை ஏவுவான், விரும்பியதை தடுப்பான். அது அவனின் விருப்பம். அதில் எங்களுடைய சொந்த புத்திக்கு இடம் கிடையாது. சொந்த புத்தியை பாவித்து அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து தூரமாக சபிக்கப்பட்ட அந்த இபிலீஸ் அல்லாஹ்விடம் அன்று ஒரு சபதம் எடுத்தான், அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், இவர்கள் எழுப்பப்படுகின்ற நாள் வரை எனக்கு தவணை கொடு என்று அல்லாஹ்விடம் கேட்டான். அல்லாஹ் என்ன சொன்னான்? உனக்கு தவணை தந்தாச்சு, நான் உனது அடியார்களை கெடுப்பேன், வழி கெடுப்பேன் என்றான். அன்று அல்லாஹ் சொன்ன, எனது உண்மையான நல்ல அடியார்களை
உன்னால் கெடுக்க முடியாது என்பதை அங்கே சுட்டி காட்டினார். இப்போது இபிலீஸ் சந்தர்ப்பம் பார்த்திருந்தான். நரகவாதியானவன் நான் மட்டும் நரகம் போவதா? இல்லை, உன்னுடைய அடியார்களையும் சேர்த்து நான் அள்ளிக்கு போவேன். அதற்கு அவன் முதலாவது பாவித்தது என்ன? அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன் தன் சொந்த புத்தியை கொண்டு அக்கட்டளையை நெருங்குகின்ற விதம். அதுதான் படைப்பினத்தில் இரண்டாவது பாவம். இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். என்ன அது ஊசலாட்டம்? உங்களை அல்லாஹ் ஏன் சாப்பிட வேண்டாம், இந்த மரத்தின் கனியை ஏன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னது, ஏன் நெருங்க வேண்டாம் என்று சொன்னது தெரியுமா? நீங்கள் அப்படி சாப்பிட்டால் ஃபதகூனா மலக்கைன், இரண்டு பேரும் நீங்கள் மலக்குகளாக ஆகிவிடுவீர்கள், அல்லது இரண்டு பேரும் சொர்க்கத்தில் நிரந்தரமாகவே இருந்து விடுவீர்கள். அதனால் தான் அல்லாஹ் உங்களை சாப்பிட வேண்டாம் என்றது, நெருங்க வேண்டாம் என்றது. இவர்களும் யோசிக்கிறார்கள், சரியாக அவர்களுக்கு பட்டது. எனவே அல்லாஹ் தடுத்த ஒரு காரியத்தை நன்னோக்கத்தின் பேரில், கெட்ட நோக்கம் அல்ல, நன்னோக்கத்தின் பேரில் செய்தார்கள். என்ன நன்னோக்கம்? சாப்பிட்டால் நாம் மாறாக மாறிடலாம், மலக்குகளாக, அல்லது சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்திடலாம். இதை விட பெரிய வாக்கியம் என்ன என்று கருதி அதை சாப்பிட்டார்கள். நடந்தது என்ன? அல்லாஹ்வின் ஒரு கட்டளை, அக்கட்டளையை தமது சொந்த சிந்தனைக்கு வேறு விதமாக அதற்கு விளக்கம் எடுத்து மாறு செய்ததால் சொர்க்கத்தில் இருந்தவர் வெளியிலே. ஒரே ஒரு கட்டளை. எங்களுக்கு என்ன பாடம் போட்டுகிறது இது? அப்பா அவர்கள் வந்து பிரார்த்தித்தார்கள், கெஞ்சினார்கள் அல்லாஹ்விடம், ரப்பனா வலம்னா அம்புசனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்கார் நஷ்டவாளிகளை ஆகிவிடுவோம். அல்லாஹ் ஒன்றை தடுக்கிறான். ஒரு இவ்வளவு மரம் இருக்க ஒரு மரத்தில் மட்டும் சாப்பிட வேண்டாம் என்பதால் இது என்ன பிரயோசனம்? அல்லாஹ் எப்படியும் சோதிப்பான். சோதிக்கின்ற விதம் என்பது புத்திக்கு அப்பாற்பட்ட விதம். நான் எஜமானன், என்னிடம் யாருமே கேட்க இயலாது. நான் விரும்பி நான் படைத்தேன், நான் விரும்பிய கோலத்தில் உன்னை படைத்தேன். உனது கட்டளை உனது கடமை என்ன? நான் சொல்வதை செய்வது. அறப்படுத்த கேள்வி கேட்பதல்ல, குதர்க்கம் பேசுவதல்ல. நீ அப்படி குதர்க்கம் பேசினால் உனக்குரிய இடம் நரகலோகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வெளியிறக்கினான், இருந்தவரை வெளியிறக்கினான். தௌபா செய்தார்கள், பிழையை ஒத்துக்கொண்டு. என்ன நடக்கிறது? புத்தியால் அல்லாஹ்வுடைய கட்டளை உரசி பார்த்தார்கள். இப்படியான ஒரு விடயத்தை அல்லாஹ் தடுப்பானா? நன்னோக்கத்தில் தானே செய்தார்கள். நன்னோக்கத்தில் செய்துவிட்டோம் என்பதற்காக அல்லாஹ் எலோட்டவில்லை. நான் ஒன்றை தடுத்தால் நீ நன்னோக்கத்தில் அதை செய்யக்கூடாது, என்ன அனுமதி வேண்டும். புத்தியோடு உரசி பார்த்தது. இவ்வாறு எவர்களெல்லாம் கியாம நாள் வரை படைத்த ரப்பின் கட்டளையை, நபிகளாரின் வழிமுறையை புத்தியோடு உரசி பார்த்து புத்திக்கு படவில்லை என்று மறுப்பார்களோ அவர்கள் அனைவரும் அந்த சபிக்கப்பட்ட இபிலீஸின் கூட்டம். பாருங்கள் அல்லாஹ்வின் சோதனையை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு வயது போன நிலையிலே பிள்ளையை கொடுக்கிறான். பிள்ளை இல்லாமல் அவர் அல்லாஹ்விடம் கேட்டு எடுத்த பிள்ளை. அவன் எப்படி சோதிப்பான்? அவன் சோதனை விதம். அப்பிள்ளை செல்லமாக வளர்ந்து பிள்ளை என்ற பாசத்தோடு கட்டி அணைத்து முத்தமிட்டு வளர்ந்த அந்த பிள்ளையை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான். மாடை அறுத்தால் சாப்பிடலாம், இறைச்சாவது வெறும். இன்னொரு உண்ணக்கூடிய பொருளை அமைத்தால் சாப்பிடலாம்.
மனிதனை அறுத்தால் என்ன செய்யலாம்? அது அநியாயமான ஒரு கொலை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? தன் பிள்ளையை அறுக்குமாறு கட்டளையிடுகிறான். அதை செய்தால் அதற்கு பெயர் வணக்கம், அதை நிராகரித்தால் இபிலிஸாக மாறுவான். அப்படித்தானே? அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளை என்று புரிந்ததும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் ஒரு கேள்வி கேட்கவில்லையா? அல்லாஹ், இது எந்த அடிப்படையில் புத்திக்கு நியாயமாக படுகிறது? பெற்ற பிள்ளை அறுக்குமாறு சொல்லுகிறாயே, இவ்வாறு செய்வதால் தான் உன் நெருக்கத்தை பெற முடியுமா? இது அநியாயம் இல்லையா? வெளிப்பார்வையில் அநியாயமா இல்லையா? உன் மாடை அறுப்பதையே இன்று மாடறுப்பது அநியாயம் என்று கோஷம் எழுப்புகிறார்கள் மனித சமுதாயம், நான் முஸ்லிம்கள். மனிதனை அறுப்பது, மனித நேயம், பகுத்தறிவாதம் அனைத்தும் சொல்லும் இது மாபெரிய முட்டாள்தனம். அது வணக்கம் என்று சொல்லலாமா? மனிதனை அறுப்பதை வணக்கம் என்று செய்ய முடியுமா? ஆனால் அல்லாஹ் வணக்கம் நீ செய் என்று கட்டளை எழுகிறான். அறுப்பதற்கு அதை அறுக்க வைக்கிற விடயம் அது இறுதியாக வருவது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உண்மையான ஒரு அடியான், இதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு உண்மையான முஸ்லிம். உங்களுக்கு இப்ராஹிமிலே முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பியவர்களுக்கு இப்ராஹிமிலே முன்மாதிரி என்கிறான், முஹம்மது நபிகளாரிலே முன்மாதிரி என்கிறான். முன்மாதிரி என்ற வார்த்தையை இவ்விரண்டு பேரிலேயும் குர்ஆனிலே அல்லாஹ் பாவிக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னானா அவன் எஜமானன், அதைத்தான் பார்த்தார். பிள்ளை யார் தந்தது? அவன் தந்தது. அவன் நாடியதை ஏவுவான், நாடியதை விலக்குவான். அவனின் அறிவோடு சம்பந்தப்பட்ட விடயம் எங்களுடைய சிந்தனைக்கு புலப்படாதது எத்தனையோ. அவன் ஏவுகின்ற கட்டளையில் 1000 தத்துவம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும். அது எங்களுக்கு புரியாது. அவன் எதை சொன்னாலும் சிந்தனைக்கு புலப்பட்டோ புலப்படவில்லையோ அவன் எஜமான், நான் அவன் ஏவலை செய்யும் அடியான். ஆனால் என்ன செய்தார்? பிள்ளையை அறுப்பதற்கு முன்னானாரா இல்லையா? பிள்ளை அறுக்க துணிந்தாரா இல்லையா? நீ எனக்கு அடிமை என்பதை நிரூபித்து விட்டாய். அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன செய்தான்? ஆட்டை அறுக்க வைத்தான். இந்த கட்டளையிலே மறைந்திருப்பது என்ன? அல்லாஹ் ஒன்றை ஏவுவான், ஒன்றை விலக்குவான். அது புத்திக்கு புலப்படும், புத்திக்கு புலப்படாது, எப்படியும் இருக்கலாம். எனவே பகுத்தறிவுக்கு ஒப்பானதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று தத்துவம் பேசுவது என்பது, முழுமையாக தத்துவம் கதைப்பது முட்டாள்தனமா அறிவீனமா? என்ன சொல்ல புரியுது? அதில் எல்லா விடயத்தையும் அப்படி சொல்லக்கூடாது. அது பிழையான வாதம். படைத்தவன் ஒன்றை சொன்னால் அதை நான் அடிமை என்று செய்வதுதான் இந்த மார்க்கம். பகுத்தறிவாதம் பேசினால் பச்சை பிள்ளையாகிவிடும். நீங்கள் தயமம் செய்கிறீர்கள். எதற்காக செய்கிறீர்கள்? தயமம் சுத்தத்துக்காக செய்கிறீர்கள். சுத்தத்திற்காக தண்ணீரை கொண்டு உடம்பை கழுவினீர்கள், அதற்கு பேர் சுத்தம். தண்ணீர் இல்லை, அப்போது சுத்தத்திற்காக புழுதியை கொண்டு உடம்பிலே திராவுறீர்கள். இதற்கு லொஜிக்கலா பகுத்தறிவு என்ன பேர்? மார்க்கத்தை தள்ளி வைத்தால் புத்தி ரீதியா அதுக்கு பேர் சுத்தமா அசுத்தமா? என்ன? அசுத்தம். புழுதி பட்டால் கழுவினால் சுத்தம், புழுதியை தேய்த்தால் அசுத்தம். ஆனால் இஸ்லாம் கூறிய பேர் அதற்கு சுத்தம். இது என்ன? அல்லாஹ் புத்திக்கு படாதை சொல்லுவானா? என்ன கேள்வி? அவன் 1000. நீ யார்? நீ அல்லாஹ்விடம் கேள்வி கேட்க நீ யார்? உனக்கு அருகதை கிடையாது. அன்று கேட்டான் இபிலிஸ், சவிக்கப்பட்டான். இன்று யாரெல்லாம் அறப்படித்த கேள்வி கேட்பார்களோ அவ்வளோ பேரும் யார கூட்டம்? அந்த இபிலிஸின் கூட்டம். இப்படி 1, 2, 3 நூற்றுக்கணக்கிலே குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அடுக்கிக் கொண்டு போகலாம். இந்த யதார்த்தத்தை விளங்க வேண்டும். அதனால் படைப்பினத்திலே முதலாவது ஏற்பட்ட வழிகேடு என்ன? பகுத்தறிவு வைத்து அல்லாஹ்வின் கட்டளையை உரசி பார்ப்பது. தங்கத்தை உரசி பார்ப்பதற்கு 2 மருந்தை வச்சு கல்லிலே உரசி பார்க்கலாம், அது தங்கத்துக்கு சரி. ரப்புடைய கட்டளையை உரசி பார்ப்பதற்கு
எங்களுக்கு அலௌட் கிடையாது. உரசி பார்த்தால் அவுட், அவர் நரகவாதி ஆகிடுவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ரசூலுல்லாவிற்கு முந்தியுள்ள விடயங்கள் சிலதை சொன்னேன். இப்ப ரசூலுல்லாவிடம் வருவோம். நபிர காலத்திலே நபிகளார் ஒரு சாராரை வழிகேடர் என்று சொல்லி காட்டினார்கள், சுட்டி காட்டினார்கள். நரக வழிக்கு செல்பவர்களை சுட்டி காட்டினார்கள். யார் அவர்கள்? நபிகளார் உயிரோடு இருக்கும் போதே இனங்காட்டிய ஒரு கூட்டமாறு ஹவாரிஜிகள். என்ன நடக்கிறது? ரசூலுல்லா அவரிடத்தில் வந்த யுத்த பொருள்களை குறிப்பிட்ட ஒரு 4 பேருக்கு பங்கு வைத்தார்கள். சில அறிவிப்புகளில் சிலருக்கு கூடுதலாக வருகிறது, மற்றவர்கள் எல்லாரும் பார்த்துக்கிறார்கள். அப்ப துல்ஹுவைஸ்ரா என்கிற அவர் ஒரு நபித்தோழர் தான். அவர் பார்க்கிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறது அநியாயமா தெரிகிறது. என்ன, எல்லோருக்கும் உரிய சொத்து இது, இதென்ன இவர் 4 பேருக்கு மட்டும் பங்கு வைக்கார்? அப்படித்தானே விளங்குவோம். இன்றைக்கு நிர்வாகத்தில் அப்படி ஒன்று நடந்தால் நடக்கும். உங்களுக்கு பொதுவாக டொனேஷன் ஒன்று வந்து நீங்கள் 4 பேருக்கு மட்டும் கொடுத்தா எவ்வளவு பிறலி கிளம்பும். அன்றைக்கே 2 குரூப் உருவாயிரும். வாங்கினவன் ஒரு பக்கம், வாங்காதவன் மறுபக்கம். இவன் என்ன மடையனை கொண்டு தலைவராக வச்சிருக்கேன்னு சொல்லி அதோட சரி அவுட். அது நமக்கு சரி, ஏன் நம்மளை நியாயமாக நடக்க சொல்லி. நம்மளுக்கு இஸ்லாத்தின் அடிப்படை நியாயத்தை சொல்ல வந்தவர் யார்? அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை சொன்னால் செய்தால் எங்கள் சிந்தனைக்கு நியாயமாக பட்டோ படவில்லையோ அதை நியாயம் என்று அங்கீகரிப்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை. யார் அதை அங்கீகரிக்கவில்லையோ அவர் வழிகேடர். ஆதாரம் பாருங்கள். வெட்ட வெளிச்சத்தில் 4 பேருக்கு பங்கு வைத்தால் மற்ற எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவர் சொன்னார், யஅதில் யா முஹம்மது என்றார். முஹம்மதே, சரியாக பங்கு வையுங்கள், நியாயமாக பங்கு வையுங்கள். புத்திக்கு பார்த்தால் சரியாத்தான் இருக்கிற ஒரு கூற்று. அப்ப அவரோட ஒரு சமூகம் பிரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஒரு குரூப் சேர்ந்திருக்கணுமா இல்லையா? அங்கே உமர் இருந்தார், ரலியல்லாஹு அன்ஹு, அபூ உபைதா மற்றுமுள்ள சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் விளங்கினார்கள், ரசூலுல்லாஹ் செய்தால் எங்களின் வெளிப்படையான பார்வைக்கு சிந்தனைக்கு நியாயமாக இல்லாவிட்டாலும் அதில் என்ன இருக்கும்? ஒரு நியாயம் இருக்கும். அதனால வாய்மூடி இருந்தார்கள். இவர் நேரமா பங்கு வைங்கின்றார். அப்ப இருந்த சஹாபி, ஒரு அறிவிப்பில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றொரு அறிவிப்பில் மற்றொரு சஹாபி, விடுங்கள் அவரை வெட்டுகிறேன் என்று முன்னாகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஒன்றை செய்தால் நியாயம் அநியாயம் பேசுகிறாய். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அவரை விடுங்கள். இவருடைய சந்ததியிலே தோன்றுவார்கள் ஒரு சாரார், தஹ்கிரூன ஸலாத்தகுமா ஸலாத்திஹிம், உங்களின் தொழுகையை அவர்களுடைய தொழுகையோடு சிறுசாக கருதுவீர்கள். ஒப்பிட்டு பார்த்தால் உங்களோட தொழுகை ரொம்ப சிம்பிளா இருக்கும். இவரின் பின்னணியில் தோன்றுற அந்த அளவுக்கு தொழுவார்கள், அந்த மாதிரி நோன்பு பிடிப்பார்கள். உங்களுடைய நோன்பு ரொம்ப சிம்பிளா இருக்கும், பெரிய வணக்கவாளிகளா இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மார்க்கத்தை விட்டும் வேகமாக ஈயப்பட்ட அம்பு ஒரு பிராணியிலே அதை பத்துக்கொண்டு வெளியிறங்கினால் வேகம் கூடுதலாக இருந்தால் ரத்தம் கூட படாமல் வந்துடும். அந்த அளவு வேகமாக வந்தால் வார வேகத்தில் அந்த மாதிரி என்ன செய்வார்கள்? வெளியிறங்கிற மார்க்கத்தை விட்டு. ஆனால் மார்க்கம் என்று சொல்லிக்கிருப்பார்கள், ஆனால் அவங்க இதில் இல்லை, மார்க்கத்தில் இல்லை. தொழுவார்களாம், நோன்பு பிடிப்பார்களாம், அவங்க பேசுறது தௌஹீதா தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் என்ன இருக்கல, சிறுக்கு வந்துட்டா கிடையாது. அவங்க பேசிய தௌஹீத் தான். பாவமே செய்ய மாட்டார்கள். அந்த ஹவாரிஜிகள் பாவமே செய்யவில்லை. அந்த அளவுக்கு பாவம் செஞ்சவனை காவிராக்கிடுவாங்க. இப்படி இருந்தார்கள். என்ன புத்திக்கு படவில்லை என்று நியாயம் கற்பித்தார்கள். புத்தியை கொண்டு உரசி பார்த்தார் அல்லாஹ்வின் கட்டளையில். அதனால் அவரின் பின்னணியில் உருவாகின்ற சமுதாயம், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் இருந்தார், அந்த நேரம் நான் இருந்தால் லஅக்துலன்னஹும் கத்ல ஆத், ஆது கிளையினரை அழித்ததை போன்று அழிப்பேன் என்றார்கள். ஆது கிளையினர் அல்லாஹ் அழித்தான். அப்படி என்றால் அடியோடு இவர்களை வெட்டி தள்ளுவேன்.
யாரை பார்த்து சொன்னார்கள்? காபிரா முஸ்லிமா? முஸ்லிம், தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான். அங்கே அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாவத்தின் கருவை பாருங்கள். புத்தியோடு உரசி பார்த்தது அல்லாஹ் ரசூலின் கட்டளை. இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படை. அதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்று விளங்காததால் எத்தனையோ தௌஹீத் பேசுகிறவர்கள் அல்லாஹ்வின் கட்டளை, ரசூலுல்லாஹ்வின் வழிமுறையை சொந்த சிந்தனையோடு உரசி பார்த்து இதை ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டார், ரசூலுல்லாஹ் சொல்லிக்க மாட்டார், இப்படி ஒன்றை மார்க்கமாக்க இயலுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஹூ ஆர் யூ? நீ யாரப்பா அல்லாஹ்க்கு விளக்கம் சொல்வதற்கு? ஆசிரியர் வகுப்பில் படித்து கொடுக்கார், அதே விளங்காத சமுதாயம். ஒரு மெஸ் பாடத்தை புரியலாம் இருப்போம். ஒரு கணிய பாடம் விளங்காத நாம இருக்கிறோம். இப்படி நம்முடைய நிலைமை இருக்கும். அல்லாஹ்வின் அறிவோடு உரசி பார்க்கலாமா? இது ஏன் அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனில் சொன்னான்? நான் ஒன்றை சொன்னால் அது என்னுடைய புத்தி, என்னுடைய சிந்தனை அல்லது என்னுடைய அறிவு அதற்கு ஏற்கவில்லை என்று என் கட்டளை நீங்கள் உரசி தள்ளி விடாதீர்கள். தள்ளினால் நீங்கள் இபிலிஸ் கூட்டம். இது இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல். அதனால் தான் நபிகளார் இடத்திலே சஹாபாக்கள் கேள்வி கேட்பார்கள், ஒரு கேள்வி கேட்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னால், யார் ரசூலுல்லாஹ் எப்படி இதை செய்ய வேண்டும் என்று விளக்கம் கேட்பார். இதை செய்கிற முறை என்ன என்று கேட்பார்கள். ஏன் செய்ய வேண்டும் என்று கேள்வி ஒருபோதும் கேட்ட வரலாறு கிடையாது. அப்படி ஏன் என்று ஒரு ஆண்டு கேட்டிருந்தால் அவன் ஃபித்னா காரணாகத்தான் என்று கருதப்பட்டான். அதனால் இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான அடிப்படை நேர்வழி என்பது அல்லாஹ் ரசூலின் கட்டளையோடு எங்களுடைய சிந்தனையை அப்படி அடகு வைத்து விட வேண்டும். சுய சிந்தனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எத்தனை உதாரணம் சொல்லலாம். எப்படி நமக்கு நம்முடைய மார்க்கத்தில் உள்ள கட்டளைகள் எத்தனையோ சொல்லலாம். பாருங்கள் ஹதீஸை. உங்களில் ஒருவர் விழித்தெழும்பினால் அவர் 3 தரம் தனது கையை கழுவிக்கொள்ளட்டும். ஏனென்றால் அவருடைய கை எங்கே இரவில் தங்கியது என்பது அவருக்கு தெரியாது. இது ஒரு ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். கிதாபை நான் மாற்றி சொல்லியிருந்தாலும் ஹதீஸ் சஹீஹானது. இப்போ பாருங்கள், தூங்கி எழும்பியதும் 3 தரம் கையை கழுவ சொல்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒது செய்யறதுக்கு, பாத்திரத்துக்கு, கையை ஓட்டுறதுக்கு முந்தைய எத்தனை தரம் கழுவணும்? கையை 3 தரம் கழுவணும். ரீசன், உடைய கை எங்கே தங்கியது என்பது தெரியாது. உண்மையிலே ஒருவன் சுய நினைவோடு தான் சிறுநீரை தொட்டு விட்டான் என்று வைப்போம். எத்தனை தரம் கழுவணும் அந்த நஜிசை போக்குறதுக்கு? சிறுநீரை தொட்டா 3 தரம், 1 தரமா? 1 தரம் கழுவினால் சுத்தம். விழிப்போடு சிறுநீரை தொட்டாலே 1 தரம் கழுவினால் போதும். தூக்கத்தில் சிறுநீரை தொட்டிருந்தால் கூட எத்தனை தரம் கழுவணும்? நஜிஸ் என்று தெரிஞ்சா 1 தரம் கழுவணும். ஆனால் ரசூலுல்லாஹ் எத்தனை தரம் கழுவ சொல்லாங்க? 3 தரம். அதுவும் சிறுநீரை தொட்டான் என்று கன்ஃபார்மா இல்லை. எங்கே தரித்தது கை? சில நேரம் அவனுடைய மர்ம உறுப்பில் இரவு கை பட்டிருக்கலாம். பட்டால் விழிப்போடு மர்ம உறுப்பில் கையை வைத்தா கழுவணுமா 3 தரம்? சரி, 1 தரம் கழுவணுமா? இல்லை, 1 தரம் கூட கழுவுவதில்லை. விழிப்பில கைப்பட்டாலே 1 தரம் கழுவுவதில்லை. நஜிஸ் பட்டாலே 1 தரம் கழுவினால் போதும். இதை ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்பியது நீ 3 தரம் கழுவு, அதற்கு முந்தி கையை நுழைவிக்க வேண்டாம் பாத்திரத்துக்குள்ள. இது என்ன? எந்த புத்தியில சேர்க்கிறது? எந்த லொஜிக்கில சேர்க்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. அதான் மார்க்கம். இஸ்லாம் என்றால் அதான். படைத்தவன் சொன்னான், நான் அடிபணிந்தேன். அதன் யதார்த்தத்தை ரப்புதான் அறிவான். நமக்கு கொடுக்க ஊத்தீத்தும் மினல் இல்மி வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. அறிவிலே நீங்கள் சொற்பமாகவே தவிர கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் அறிவுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான்
அல்லாஹ்வின் கட்டளை. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு குர்ஆனிலே வருகிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நமக்கு தெரியும். நான் பெரிய அறிவாளி என்ற நினைப்பிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். அல்லாஹ் தஆலா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்திடம் அவரை அனுப்புகிறான். 2 பேரும் பிரயாணம் போனார்கள். நீண்ட வரலாறு. 3 காரியத்தை செய்கிறார். அந்த 3 காரியத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் குறுக்கிடுகிறார். நம்மட பாஷையில் சொன்னார், நீங்க என்ன மடத்தனாவில பார்க்கல், அநியாயமாக 2 உயிரை கொண்டு ஓட்டுறீர்கள், அழகான கப்பலை போட்டு ஓட்ட போறீர்கள் சொல்லாரா இல்லையா? இவர் ஒவ்வொன்றும் குறுக்கால கேள்வி கேட்காரு. பாயப்புத்தனும் இதுக்கு போற பேசினா என்னோட வரப்போடாது. நான் இது நேரடி மொழிபெயர்ப்பு சொல்ல, நம்மளோட பாஷையில் சொல்லுன்னா நம்ம கதைக்கிறோன்னா அப்படித்தான் கதைப்போம். இது போறவே என்னோட வரப்போடாது. சரி என்று போனான். பிறகு காரணத்தை சொல்லார். இதெல்லாம் நான் எந்த சொந்த விருப்பப்படி என்ன செய்யல சொல்லல, என் ரப்பினுடைய கட்டளைப்படிதான் நான் இதை செய்தேன். வெளிப்படையில் ஒரு அழகான கப்பல் ஓட்டர் போடப்படுகிறது. பிழை காரணத்தை சொன்ன போதுதான் அங்கே கப்பலை அநியாயமா அரசன் சுவீகரிக்கிறான். நல்ல கப்பலை, அதனால இது டேமேஜ் கப்பல் என்று காட்டுறதுக்காக நான் செஞ்சேன். அல்லாஹ் காரண காரியங்களை வெளிப்படுத்துவான், வெளிப்படுத்தாமல் இருப்பான். அது நம்முடைய கடமை அல்ல. மொத்தத்தில் அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு விடயம் இஸ்லாமிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே மிக முக்கியமானது கலா கதிர். கதிர் என்று சொல்லும் விதியை நம்புவது. அந்த விதியை நம்புவது என்பதே பகுத்தறிவுக்கு மாற்றமானது. மனித ஜின்னை கொண்டே நான் நரகத்தை நிரப்புவேன் என்று சொல்லுகிறான். நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் விதிப்படியே நடக்கிறது. அதை அவனே சொல்லுகிறான். அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால் தான் ஒருவர் நலவும் செய்ய முடியும், கெடுதியும் செய்ய முடியும். யாரெல்லாம் சொர்க்கவாதியோ அவர்களின் பேர் லிஸ்ட் இதோ, யாரெல்லாம் நரகவாதியோ இதோ, எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்கள். எல்லாமே இருக்கிறது. அப்ப சாபாக்கள் கேட்டார்கள், நரகவாதி சொர்க்கவாதிங்கிறபடிய முடிவாகி விட்டால் நாங்க ஏன் அமல் செய்ய என்று கேட்டார்கள். கேட்டாங்களா இல்லையா? ஹதீஸ் இஅமலு ஃபகுல்லுன் முயஸ்ஸருன் லிமா குலிக லஹு, செய்யுங்கள், எதற்கு ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டாரோ அதற்கு செயற்படுவது அவனுக்கு இலகுபடுத்தப்படும் என்றார்கள். நான் சொர்க்கவாதி என்று எழுதப்பட்டிருந்தால் சுவனவாதிக்குரிய அமல் செய்வது எனக்கு இலகுவாயிருக்கும். நான் நரகவாதி என்று எழுதப்பட்டிருந்தால் நரகத்தின் அமல் எனக்கு இலகுவாயிருக்கும். எழுதியவன் யார்? நாளை நான் என்ன செய்வேன் என்ற ரப்புக்கு தெரியுமா இல்லையா? நாளைக்கு நான் என்ன செய்வேன்? ஒருவன் இன்று நல்லா இருக்கான், நாளைக்கு குடிக்கான். நாளைக்கு குடிக்கிறான், இவன் குடிப்பான் என்பது ரப்புக்கு தெரியுமா இல்லையா என்று கேள்வி கேட்ட என்ன சொல்வோம்? நம்ம என்ன சொல்வோம்? தெரியும் என்று சொல்லுவோம். இல்லை, நாளைக்கு அவன் செய்யும் வரையில் தெரியாது என்றால் அல்லாஹ்வுக்கு பின்னறிவில்லை என்று வந்துவிடும். அப்படித்தானே? அல்லாஹ்விற்கு பின்னறிவு இல்லை, நாளை நடப்பது என்ன என்று தெரியாது என்று வந்துடும். தெரியும் என்று சொன்னால் இதைத்தான் அவன் செய்ய போகிறான் என்று அவன் திட்டமிட்டு இருந்திருந்தால் தான் இதைத்தான் செய்வான் என்று என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். எனவே அல்லாஹ்விற்கு பின்னறிவு இருக்கிறது. நாளை நடப்பதை அவன் அறிவான் என்று நாம் சொன்னால் அனைத்தும் திட்டமிடப்பட்டு முடிந்து விட்டது என்றால் என்ன நடக்கிறது? ஒருவன் குடிப்பான், ஒருவன் கொலை செய்வான், ஒருவன் தொழுவான், ஒருவன் இஸ்லாத்துக்கு வருவான். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு நடக்கிறது. இது ஒரு புறம். அப்படி பார்த்தால் நரகவாதி என்று அவனை எழுதியதால் அவன் நரகத்தின் செயல் செய்கிறான். ஒரு வீட்டிலே ஒரு பாப்பாக்கு 2 பிள்ளைகள். ஒருவன் சுவனவாதியின் செயலை செய்கிறான், ஒருவன் நரகவாதியின் செயலை செய்கிறான். சுவனவாதியின் செயலை செய்தவன் சொர்க்கம் போகிறான், நரகவாதியின் செயலை செய்தவன் நரகம் போகிறான். ஒரு பாப்பாவிற்கு 2 பிள்ளையை கொடுத்து விட்டு அல்லாஹ் ஒருவனை சொர்க்கத்துக்கும் ஒருவனை நரகத்துக்கும் வழி நடத்தினால் மறுமையில் அல்லாஹ்விடம் அவன் கேட்டால், யா அல்லாஹ், ஏன் என்னை நரகத்துக்கு அனுப்பினாய்? என் சகோதரனுக்கு நீ சொர்க்கத்துக்குத்தானே வழிகாட்டினாய், எனக்கு மட்டும் நரகத்துக்கு என்று நீ வழிகாட்டி விட்டு என்னை நரகத்துக்கு அனுப்பினாயே என்று அவன் கேட்டால் இது என்ன பதில்? இதே நேரம் அல்லாஹ் சொல்றான்,
இன்னல்லாஹ லா யظ்லிமு மிஸ்கால ذرة. அணுவளவும் அல்லாஹ் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான்? அநியாயம் செய்ய மாட்டான். அவன் அநியாயம் செய்ய மாட்டான் என்கிறான். ஒருவருக்கு பிறந்த ஒரு பிள்ளை சொர்க்கம் செல்கிறது, மறுபிள்ளை நரகத்துக்கு போகிறது. வெளிப்படையில் பார்த்தால் என்னது? நியாயமா அநியாயமா? அநியாயம். யார் செய்கிற அநியாயம் போல இருக்கிறது? ரப்பு செய்கிற அநியாயம். விதி என்கிற ஒன்று இருக்கென்று சொன்னால் அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை என்கிற ஒத்துக்கொள்ளணுமா இல்லையா? அல்லாஹ் அநியாயம் செய்வானா? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். இது குர்ஆன்ல நிறைய வசனம் இருக்கு. வலா துல்லமூன ஃபதீலா. ஈச்சங்கொட்டையிலே அந்த நடுவில் இருக்கிற நார், இந்த நாரின் அளவு நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்கிறான். அப்ப அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை என்பது ஒரு சைட், நம்ப வேண்டும். அதே நேரம் இங்கே விதியை வைத்து அல்லாஹ் ஒருவனை சொர்க்கவாதி என்று நரகவாதி என்று எழுதியதால் அவன் நரகத்துக்கு போறான், அவன் சொர்க்கத்துக்கு போறான். அந்த அடியானுடைய பார்வையில் என்னோடு கூட பிறந்தவனை நீ சொர்க்கத்துக்கு அனுப்பிவிட்டு சோனாமல் செய்ய வழிகாட்டி விட்டு எனக்கு நீ நல்லது செய்வதற்கு நீ அருள் புரியவில்லை தானே, அதனால் தானே நான் இவ்வாறு செய்தேன் என்று அவன் கேட்டால் இது அநியாயம் என்று வராதா? ஒன்று கொண்டு முரண்படுதா இல்லையா? குர்ஆனோடு குர்ஆன் மோதுதா இல்லையா? இப்ப ஒரு மூமின் எப்படி நம்பணும்? அவடத்த மூமின் என்ன செய்கிறான்? இல்லை, இதனுடைய ரகசியம் நமக்கு புலப்படாது, நமக்கு இதனுடைய ரகசியம் புலப்படாது, சிந்தனைக்கு அப்பால் என்று சரணடைகிறோமா இல்லையா? இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. சிந்தனைக்கு அப்பால் உள்ளதுதான் மார்க்கம். சிலதிலே அல்லாஹ் காரண காரியத்தை சொல்லி இருப்பான், சிலதிலே சொல்லாமல் இருப்பான். அவன் காரண காரியத்தை சொல்லி இருந்தால் அக்காரண காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, காரண காரியத்தை சொல்லவில்லை என்றால் அதை பற்றி நாங்கள் என்ன செய்வதில்லை, நாங்களாக காரண காரியத்தை உருவாக்க கூடாது. எனவே சகோதரர்களே, இஸ்லாத்தில் உள்ள ஒரு அடிப்படை நம்பிக்கையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சொல்வார்கள், தாடி அழகா இருக்கிறதுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வைக்க சொன்னார்கள். அப்ப நீங்க அழகா வைங்க பாருங்கள். மாமா இப்படி சொன்னால் எவ்வளத்த ரசூலுல்லாஹி சொன்னார்கள்? அழகா இருக்கிறதுக்கு தாடி வைக்க சொன்னார்கள். எவ்வளத்தையும் இருக்க நீங்க பக்கெட்டால போடுறது, தாடியை நீளமாக வளருங்கள் என்றார்கள். அப்ப தாடி இருக்கிறது அழகுக்குத்தான் என்றால் சொர்க்கத்தில் நமக்கு ஒருத்தருக்கும் தாடி இல்லை, பொம்பளைக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. சொர்க்கத்தில் நாம் எப்படி இருப்போம்? அழகா அழகு குறையா? நாம் எல்லோரும் அழகுகளா இருப்போம். அங்க தாடி இல்லை, தாடி இல்லாமல் இருப்பது அழகு. ஆனா உலகத்தில் தாடியை வைக்க சொன்னால் எதற்கு? சோதனை. மீசையை எடுங்கள் என்றான் அல்லாஹ், எங்களுக்கு வழிகாட்டுறான். மீசையை எடுப்பது, இந்த முடி, இந்த முடி, இந்த ரெண்டையும் எடுங்கள். இதோ ஒரு முடி, இதோ ஒரு முடி. இந்த முடி வளருதா? நீ நினைச்சாலும் வளருமாமா? இது வளர்க்கறதுக்கு தீனி ஓடுங்க, வளருமா? வளராது. கண்புருவ முடி வளருமா? வளராது. இதே உடம்புல எடுத்த முளைக்கிறதான இது வளருதா? வளரலையா? வளருது. இது வளருது. இது வளர மாதிரி, இது வளர மாதிரி, இது வளர்ந்தா எப்படி இருக்கும்? நம்மளால சரி பண்ணிக்க முடியுமா? இந்த கண்புருவ முடி, இந்த இது இமை, அது வளர்ந்த நாம கட் பண்ணுவோமா? சரியா? எங்களால் என்ன செய்யலாது, சரியா கட் பண்ண இயலாது. கிடந்த தூசியெல்லாம் முழு போய் கண் டேமேஜ் ஆயிரும். அப்ப சுப்ஹானல்லாஹ், அந்த ரப்பு தபாரக் வ தஆலா இதை வளரச் செய்த, வளராமல் ஆக்கியவனுக்கு இதை ஏன் வளராம ஆக்கியலாது? கஷ்டமா? ஆம்பளை பெருசா முடி மீச வைக்கலாமா இல்லையா? பெருசா வைக்கலாமா? வைக்கலாது. சின்னதா வைக்கணும், கட் பண்ணணும். தாடியை பெருசா வைக்கணும். ஏன் இப்படி செய்தான்? சோதனை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்கள்? மல்லம் யஹுத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னா. யார் மீசையை எடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. மீசையை எடுக்காதவன் என்னை சார்ந்தவன் அல்ல. இதை வளர வைத்து விட்டு
எடுங்கள் என்கிறான். இதை வளராமல் ஆக்கிவிட்டு அதை நீ எடுக்க போனால் உன் கோலம் குறைந்து விடும், டோன்ட் டச், அது உனக்கு வேலை கிடையாது. அதனால் அல்லாஹ் வளராமல் ஆக்கிய ஒன்றிலே பொம்பளைகள் கை வைத்தால் அவள் என்ன செய்கிறாள்? சபிக்கப்படுகிறாள். நானே அதை அழகாக படைச்சிருக்கிறேன், அதை போய் கை வைக்க எனக்கு தெரியாமல் வைத்து அதை அப்படியே உருவத்துக்கு நீங்களே அழகுபடுத்திக் கொள்ளுண்டு. எனவே என் படைப்பு அது, நீ அதில் கை வைக்கப்படாது. நான் திட்டமிட்டு படைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தத்ரூபமாக படைச்சிருக்கிறேன். உண்ட புத்திக்குரிய படைப்பல்ல, நீ சிந்தித்தால் அதற்குள் 1000 ரகசியம் இருக்கும். அதனால் இதில் நீ கை வைக்காத என்றான். ஆனால் நம்முடைய பொம்பளை செய்து கை வைக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் அன்று சபித்தார்கள். யாரு? நாமிசா. புருவ முடியிலே கை வைத்து அதை அழகுபடுத்தவளை அல்லாஹ் என்ன செய்கிறான்? சபிக்கிறான். மீசை முடியிலே கை வைத்து எடுக்காதவன் அவன் நபியை சார்ந்தவன் அல்ல. இது அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்கள். ஒரு முடியிலே சோதிக்கிறான். இதுதான் ரப்பு. புத்திக்கு உட்பட்ட மார்க்கம் என்று முட்டாள்தனமான வாதம் அது. படைத்த ரப்பினுடைய செயல்களை புரியாத சிறுபிள்ளைத்தனமான வாதம். சுப்ஹானல்லாஹில் அலீம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, மார்க்கத்திலே முதல் இந்த அடிப்படையை விளங்க வேண்டும். ஏனென்றால் இன்று தௌஹீத் குர்ஆன் சுன்னா என்று பேசியவர்கள் பகுத்தறிவாதம் பேசி பேசிய நாசமாய் போகிறார்கள். இஸ்லாத்தினுடைய தத்துவத்தை விளங்காமல் இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது பகுத்தறிவு பேசிய இந்த ஹவாரிஜிகள், அடுத்தது முஅ்தஸிலாக்கள் யோசித்து பார்த்தார்கள். அல்லாஹ் மூசாவோடு பேசினான். அல்லாஹ் இப்ராஹிமை கலீலாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் இப்ராஹிமை கலீலாக எடுத்துக்கொண்டான். அல்லாஹ்வுக்கு ஒரு நண்பனா? கலீல் என்றால் நண்பன், நேசன். அல்லாஹ் எவ்விதமான தேவையற்றவன். அல்லாஹ் மூசாவோடு பேசினானா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டாராம். அல்லாஹ்வுடைய பேச்சை இந்த உலகத்தில் ஒரு அடியான் கேட்பதா? காண்ட் அன்பிலீவபிள் என்று சொல்வார்கள். அறவே நம்ப முடியாத காரியம் அறிக்கை. படைத்த ரப்பு தேவையற்றவன், அவனுக்கு ஒரு நண்பனா? ஆனால் ஜஅத் இப்னு திர்ஹம், அவனுடைய பேர் என்ன? ஜஅத் இப்னு திர்ஹம். சரி வராது. ஆனால் இந்த விடயம் அது அப்படி அல்ல என்று அல்லாஹ் தெளிவாக சொன்ன விடயத்தை அவன் மறுத்தான். அந்த வசனம் இல்லை என்று சொல்லவில்லை, குர்ஆன் தான். ஆனால் அதில் கருத்தை நீங்கள் அப்படி வழங்கக்கூடாது என்று புத்திக்கு ஏற்ப அல்லாஹ் சொன்ன விடயத்தை அவன் எடுத்தான். அதிலிருந்து தோற்றம் பெற்றதுதான் யாரு? முஅ்தஸிலாக்கள், பகுத்தறிவாதிகள் என்று சொல்வோம். நான் இப்போது பேசினேன் கதரை பற்றி, விதியை பற்றி. நல்லது செய்யறாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம், கெட்டது செய்யறா அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொல்லும் போது முரண்படுகிறது என்று சொன்னேன். அதனால் பார்த்தார்கள் ஒரு சாரார், இந்த ஜெகதோடு சேர்ந்தவர்கள், இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டானே. அப்ப கெடுதியை செய்வதற்கு நாடிவிட்டு அவனை நரகவாதி என்று எழுதியதால் அவன் பாவம் செய்தான் என்றால் இது அநியாயம். எனவே கெட்டதை அல்லாஹ் செய்வதற்கு நாட மாட்டான். கெட்டதை செய்வதற்கு அல்லாஹ் நாட மாட்டான். ஏன்? அல்லாஹ் அடியானுக்கு நல்லதைத்தான் விரும்புவான் என்று சொல்வதால் விதியோடு வந்த அனைத்து ஹதீஸ்களையும் டோட்டலாக மறுத்தார்கள். முதல் மறுத்த யாரு? முஅ்தஸிலாக்கள். அவர்களை யார் என்று சொல்வது? கதிரியாக்கள். கதிரியாக்கள் புத்தியோடு அல்லாஹ்வினுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய ஹதீஸை பார்க்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு மனிதன் 40 நாள் பிள்ளை கருவிலே உருவாகிற போது என்னது? இந்திரியமாக இரத்தமாக சதையாக இருந்து 4 மாதம் பூர்த்தியானதன் பின் உயிரூதப்படுகிறது. இவன் நல்லவன், இவன் கெட்டவன், சீதேவி மூதேவி என்று நம்முடைய பாஷையில் சொல்வோம். எழுதப்பட்டு விட்டது. அப்படியா? இப்படி ஒரு ஹதீஸா? இதன் நடப்பா? நல்லதென்று எழுதப்பட்டால் அதனால் தான் அவன் சொர்க்கவாதி, கெட்டதென்று எழுதப்பட்டு விட்டது அதனால் தான் நரகவாதி. அப்படியா? இந்த ஹதீஸ் என்னது? புத்திக்கு முரண்படுகிறது. தூக்கி எறியுங்கள், டஸ்ட்பினிலே போடுங்கள். அது அப்துல்லா பின் மசூத் சொன்னாலும் சரிதான், அவரிடம் இருந்து ஆமஷ் கேட்டாலும் சரிதான், ஆமஷிடம் இருந்து அவரை அடுத்து வர அவரை சொன்னாலும் சரிதான், இதெல்லாம் எடுக்க இல்லாது. டஸ்ட்பின். புத்திக்கு முரண்பட சொல்வார்களா என்று அனைத்து விதியோடு சம்பந்தப்பட்ட அனைத்து ஹதீஸ்களையும் டஸ்ட்பினிலே போட்டவர்கள் யாரு? முஅ்தஸிலாக்கள். யாரின் பின்னணியில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
அவர்களை படைத்த காலத்திலிருந்து ஏற்பட்ட அந்த பகுத்தறிவாத சிந்தனையின் பேரால் வழிதவறின அதைத்தான் நாங்கள் மூத்தசிலா என்கிறோம். மூத்தசிலாக்கள் என்றால் குர்ஆன் வசனத்தின் கருத்தை மாற்றினார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு புறம். எல்லா வகையான வழிகேடும் எங்க உருவாகும் என்றால் எங்களுடைய சுய சிந்தனையை வைத்து நாங்கள் செய்யும் போது. ஒருவர் கத்தம் ஓதுகிறார், அந்த மௌலவியை சந்திக்கிறோம். மௌலவி சாப், நீங்க கத்தம் ஓதுறையில் ரசூலுல்லாஹ் ஓதினார்களா என்று கேட்கிறோம். எந்த மௌலையிட்ட கேட்டு பாருங்கள், ஓதினு செல்வாரா? கத்தம் ஓதுற மௌலையின் ரசூலுல்லாஹ் ஓதினு சொல்ல மாட்டார். ஏன்? எங்கேயும் ரசூலுல்லாஹ் மௌத்தானத்துக்கு அந்த மௌத்தான இடத்துல 3வது அண்டைக்கு வந்து கத்தம் ஓதினதாக ஒரு லைவான ஹதீஸும் இல்லை. 40 நாளைக்கு வந்து ஓதினதாக லைவான ஹதீஸும் இல்லை. அதனால அவர் ஓத மாட்டார், அவர் சொல்ல மாட்டார் ரசூலுல்லாஹ். ஆனா செல்வார் நல்ல விஷயம் தானே என்பார். அவர் என்ன செல்வார்? நல்ல விஷயம் தானே, குர்ஆனை ஓதுகிறோம், நாங்கள் தர்மம் செய்கிறோம், நன்மையை சேர்ப்பிக்கிறோம் அல்லாஹ்விடத்தில். ஓதியது குர்ஆன். இவடத்தை பாருங்கள், ரசூலுல்லாஹ் செய்தாரா இல்லை என்பார், ஆனால் நல்ல விஷயம் தானே என்பார். அப்போது என்ன வருகிறது? ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை அவர் தன் சொந்த சிந்தனையால் என்னென்று சொல்கிறார்? நல்ல விஷயம் என்கிறார். அங்கு எது பாவிக்கப்படுகிறது? நல்ல விஷயம் என்று அவர் தீர்ப்பு கொடுத்தது எதை வைத்து? தன் சுய சிந்தனைக்கு அழகாக பட்டது, அதனால் நல்ல விஷயம் என்றார். சரி, இப்போது இவர்கிட்ட கேட்கிறோம், இது மார்க்க காரியமா என்று கேட்டால் ஆமம்பார். மார்க்க காரியத்தில் உள்ள நல்ல விடயங்கள் அனைத்தையும் ரசூலுல்லாஹ் செய்தார்களா இல்லையா என்றால் ஆமங்கணுமா இல்லையங்கணுமா? எந்த ஒரு மௌலவியாலும் இல்லை என்று சொல்ல முடியாது, எஸ் என்று தான் சொல்லணும். நபிகளார் மார்க்க காரியத்தில் சிலதை செய்யாமல் சென்றார்கள் என்றால் மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் குறைவாக வைத்துவிட்டு சென்றுள்ளார் என்று சொல்ல வேண்டி ஏற்படும். ஆனால் அவரால் சொல்ல முடியாது, மார்க்கத்தை நிறைவாக செய்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் பூர்த்தியாக்கி விட்டு சென்றார்களா? ஆம். மார்க்கத்தின் பெயரால் உள்ள அனைத்து நல்ல விடயங்களை நிறைவாக செய்தார்களா என்று கேட்டால் அதற்கும் அவர் என்னென்று சொல்வார்? ஆம் என்றுதான் சொல்வார். அப்ப நபிகளார் செய்யாத ஒரு மார்க்க நல்ல விடயத்தை நீங்கள் எப்படி நல்ல விடயம் என்றீர்கள் என்று திருப்பி கேட்டால் அவர் திருப்பி என்றாலும் நபி செய்யாட்டியுமே நல்லந்தானே என்பார். அப்ப அவர் நல்லம் என்கிறார். இதை வைத்து சுயமான தன் சொந்த சிந்தனைக்கு நல்லாப்பட்டது. அதைத்தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து செய்தார். அல்லாஹ் செய்ய வேண்டாம் என்றார். செய்ய வேண்டாம் என்றதை ஏன் செய்தார்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணும் என்ற நோக்கத்தில் ஆதம் நபி செஞ்சாரா, அல்லது நாம செய்ய போற காரியம் ஒரு நல்ல விஷயம் தானே என்று நினைத்தால் செய்தாரா? எதனால் செய்தார்? நல்ல விஷயம் நம்ம செஞ்சால் நமக்கு கிடைக்க போற நாம் மலக்கா பேத்திடும். இபிலீஸ் அலங்கரித்து காட்டினான். ஃபஸய்யன லஹுமு ஷைத்தானு சூஅ அமாலிஹிம் என்ற குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை போன்று ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களின் செயல்களில் கெட்டதை அழகாக காட்டுவான். இதுதான் இஸ்லாத்தினுடைய வழிகேடுகள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணம். ஃபஸய்யன லஹுமு ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். எந்த செயலை? கெட்ட செயல்களையும் நல்ல காரியம் என்று நினைத்து செய்வார்கள். எனவே சிந்தனைக்கு அது எதாகப்படுகிறது? நல்லதாகப்படுகிறது. அதனால் அல்லாஹ் சொல்லாவிட்டாலும் ரசூலுல்லாஹ் வழிகாட்டாவிட்டாலும் சுய சிந்தனை ஷைத்தானுடைய உதவியால் அது அழகாக காட்டியதால் அதை செய்கிறார்கள். அதனால் தான் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார்கள், கனியை சாப்பிடலாம்ங்கிறது அதனால் ஒன்றும் பிழை நடக்க போறலே என்று தங்களுக்கு இபிலிஸ் அழகுபடுத்தி காட்டினான். இருவருக்கும் ஷைத்தான் அதை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்தான். தங்களுடைய சுய சிந்தனைக்கு அழகாக தென்பட்டதால் அல்லாஹ் ஏவி தடுத்த ஒன்றை செய்ததால் சொர்க்கத்திலிருந்து வெளியிறங்குகிறார்கள். அது எங்களுக்கு போதிக்கிற அடுத்த பாடம் என்ன?
உன் புத்திக்கு அழகாக பட்டதென்பதற்காக அல்லாவின் கட்டளையை மீறாதீர். உன் புத்தி அது அலங்கரித்து காட்டலாம். ஏன் உன் புத்திக்கு பின்னால் இருப்பது யார்? இப்லீஸ். அவன் அழகுபடுத்தி காட்டுவான். அப்போது எனது தூதரினுடைய வழிகாட்டல் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள். வழிகாட்டல் இல்லையா நிறுத்திக்கொள். ஆனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹைரல் ஹதி ஹதியு முஹம்மத், வழிகளிலே மிக சிறந்தது முஹம்மதின் வழிமுறை. கர்மத்திலே மிக கெட்டது, கர்மத்திலே கர்மங்களில் மிக கெட்டது முஹ்தஸாத்துஹா. அதற்கு விளக்கத்தோடு சொன்னால், மார்க்கத்தின் பெயரால் புதிசாக உருவாக்கப்படுறது. ஏன் மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கினான்? ஒருவன் இது நல்ல விடயம் என்று கருதியல்தான் அதை செய்கிறான். யாராவது ஒருத்தர் கத்தம் ஓதுறவர் இது கூடாத விடயம் என்று ஓதுறாரா? நல்ல விடயம் தான் என்றுதான் ஓதுறார். அப்ப நல்ல விடயம் என்று சிந்தனை அலங்கரித்து காட்டுவதால் தான் மனிதன் இன்று ஒவ்வொரு பிதஅத்தையும் செய்கிறான். அதனால் பிதஅத்து எல்லாம் வழிகேடு, எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே என்று சொல்லுகிற போது ஒவ்வொரு சுய சிந்தனைக்கும் அழகுபடுத்தி காட்டப்படுகிற விடயங்கள் எல்லாமே நபி வழி அங்கே முன்னில்லை என்றால் அது எல்லாம் என்ன? வழிகேடு. அதில் ஒரு விஷயத்தை நீங்க புரிகிறீர்கள். என்னத்தை புரிகிறீர்கள்? பிதஅத்துகள் உருவாவதற்கான அடிப்படை காரணம் என்ன? எது? பகுத்தறிவுவாதம். என்ன வாதம்? பகுத்தறிவுவாதம். ஒவ்வொரு பிதஅத்து காரணம் கேளுங்கள். நல்ல விஷயம் தானே என்பார்கள். எதை எடுத்து நல்ல விஷயம் தானே, என்ன பிழை என்பார்கள். ரசூலுல்லாஹ் செய்யாவிட்டா நாம செய்யலதா? அதுக்கு அடி விழுகிறது. இல்லை, அப்படி செய்ய இயலாது. 3 சஹாபாக்கள் ஆயிஷா நாயிரம் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடை பற்றி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லப்படுகிறது. அதை கேட்டுவிட்டு 3 பேரும் என்ன முடிவெடுத்தார்கள்? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் அவரே இப்படி வணக்கம் செய்கிறார், நாம எப்படி, நாம் எவ்வளவு செய்யணும்? அப்போ ஒருவர் என்ன செய்கிறார்? இரவெல்லாம் நின்று வணங்குறார் என்று முடிவெடுத்தார். ரசூலுல்லாஹ் அப்படி வணங்கினா நாம எவ்வளவு வணங்கணும்? மற்றவர் என்ன செய்கிறார்? பகலெல்லாம் நோன்பு பிடிப்பது என்று முடிவெடுத்தார். புத்திக்கு நல்லா பட்டதுதான் அந்த முடிவு எடுக்காங்க. மற்றவர் என்ன செய்கிறார்? அவரை முடிவு என்ன? பொஞ்சாதிரிக்கத்தாலான பிரச்சனை, அவள் தானே அதை செய்ய சொல்வாள், இதை செய்ய, அவளுக்கு நேரம் ஒதுக்கணும். மனைவியா இல்லை என்றால் சப்ஜெக்ட் முடிஞ்சு, பெண்ணாசை இல்லை என்றால் எல்லாம் அவுட். அழகா அல்லாஹ் வணங்கிக்க இருக்கலாம், நல்லா தானே வட்டுது. அவ பொம்பளை விட்டு ஒதுங்குவோம் முடிவெடுத்தார். இது யார்? சஹாபாக்கள், நபிர பாசறையிலே வளர்ந்தவர்கள், நல்லது என்று முடிவெடுத்தார்கள். அதை கொஞ்சம் போட்டு முடிச்சிருங்க. அது செஞ்சுட்டே லேசி பேச கதைகள் கொடுத்துக்கிருந்தா சிக்கல். நன்கூட போறவங்க போட்டு முடிச்சிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த 3 சஹாபியும் சொந்த சிந்தனைக்கு பார்க்கிறார்கள், நல்ல விஷயம். அந்த 3 பேரும் முடிவெடுத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதரை இப்படி தான் 3 பேர் வந்தாங்க, உங்களோட வணக்க வழிபாடை பற்றி கேட்டாங்க, நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னேன். அப்போ 3 பேரும் எப்படி முடிவெடுத்தார்கள்? இப்படி இப்படி சொல்லிட்டு போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்கள் நல்லதென்று கருதியதால் அதை அங்கீகரித்தார்களா? அந்த சஹாபாக்கள் நல்லதென்று கருதியதற்காக ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அவர்களை அழைத்து என்ன சொல்லுகிறார்கள்?
நீங்க தானே இப்படி சொன்னாக்கள் என்று கேட்டு, உங்களை விட நான் அல்லாஹ்வை பயந்தவன், இறை அச்சத்தால் நான் உங்களை விட உள்ளவன், இரண்டாவது உங்களை விட அல்லாஹ்வை அறிந்தவன். அப்ப நபிகளார் தன்னை முன்னுக்கு காட்டுறார்கள். அல்லாஹ்வை மிக பயந்தவனும் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவனும் தன்னை சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? நானே என்ன செய்கிறேன்? அல்லாஹ்வை மிக பயந்தவன், இரவையில் வணங்குறேன், தூங்குறேன். இரவு முழுதும் என்ன செய்யல ரசூலுல்லாஹ்? வணங்கல, தூங்குவார்கள், எழும்பி வணங்குவார்கள். நான் நோன்பு பிடிக்கிறேன், பிடிக்காமலும் இருக்கேன். சுன்னத்தான் நோன்பு பிடிப்பாரு, பிடிக்காம இருப்பாரு. அல்ல நீங்க என்ன செய்கிறீர்கள்? ஹதீஸை நான் விளக்கத்தோடு சொல்லுகிறேன், நேரடி மொழிபெயர்ப்பல்ல. நீங்க முழுசா காலமெல்லாம் நோன்பு பிடிக்க தூங்குறீர்கள். நான் அல்லாஹ்வை மிக பயந்தவன், அல்லாஹ்வை அறிந்த. நான் என்ன செய்கிறேன்? மனைவியோட வாழ்றேன். இது நீங்க விட்டு ஒதுங்க போறீர்கள். இதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? அதான் தேவை. யார் எனது இந்த வழிமுறையை புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. மன் ரகிப அன் சுன்னதி, எனது சுன்னாவை யார் புறக்கணித்தாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றால் நபிர சுன்னாக்கு அடுத்தது இருக்கிற யார சுன்னா? யாருடைய சுன்னா? ஷைத்தானுடைய சுன்னா. ஷைத்தானின் வழிமுறை. சூன வழி ஒன்றென்றால் நரகத்து வழி எத்தனையோ 72 வழி இருக்கிறது. என்னை சார்ந்தவர் இல்லை என்றால் அவர் ஷைத்தானின் வழியில் செல்கிறார் என்பதை ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னார்கள்? சுய சிந்தனையால் இரவெல்லாம் நின்று வணங்குவதை அழகாக கண்டவருக்கு சொல்கிறார்கள். நீங்கள் ஷைத்தானின் வழியில் போகிறீர்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள். அவர்களுக்கு அலங்கரித்து காட்டியது யார்? மலக்கா? நபி வழிக்கு முரணான ஒன்றை அலங்கரித்து காட்டியது யார்? ஷைத்தான். இன்ன ஷைத்தான் எஜ்ரி மஜ்ரத்தம். ஷைத்தான் ரத்தமோடும் இடமெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறான், அவன் ஏவுவான். அப்ப அந்த இரவெல்லாம் நின்று வணங்கணும் என்ற சிந்தனையை அவர்களுக்கு போட்டது இபிலீஸ். இது இபிலீஸ் தான் போடுகிறான் என்பதை எப்போது புரிய வருகிறது? நபியலாருடைய சுன்னாவோடு உரசி பார்த்த போது. ஏன் சுன்னா எல்லையோடு நிற்கிறது, இது வரம்பு மீறி போகிறது. வந்து கேட்டார்களான உஸ்மான் இப்னு மலூன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அவர் கேட்கிறார், நான் ஆண்மையை போக்கப் போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்றார். என்னது கேட்கிறார்? ஆண்மை. மிருகங்களுக்கு செய்வார்கள், வேடர்கள் நாய்க்கு செய்வார்கள், கால்நடையில் வைத்திருப்பவர்கள் மாட்டுக்கு செய்வார்கள். ஆண்மையை போக்கினால் பெண்ணாசை இருக்காது. பெண்ணாசை இல்லை என்றால், பெண்ணின் பின்னால் போகவில்லை என்றால் எல்லாமே வணக்கத்தில் இருக்கலாம். அந்த ஷாபிக்கு நல்லா பட்டத்தாலான வந்து சொன்னார். சாராயம் குடிக்கிறதுக்கு அனுமதி கேட்டாரு. கஞ்சா பாவிக்கிறதுக்கா, விபச்சாரம் செய்யறதுக்கா? இல்லை. அல்லாஹ்வை முற்றாக வணங்குவது. மலக்குமார்கள் முழுசா வணங்குறாங்களா இல்லையா? நாமளும் படைத்த ரப்புக்கு அப்படியே கட்டுப்பட்டு. பாவங்களுக்கு மிகப்பெரிய காரணம் பெண்ணாசை. பெண்ணாசை இருப்பதால் தான் கணக்க பேர் கணக்க பாவத்தை செஞ்சுக்கிறோம். நிறைய பேர் தாடி எடுக்கிறதுக்கு கேட்டாச்சு என்ன சொல்வார்கள்? நோனா கொஞ்சம் குத்துது, இல்லாட்டி லைக் பண்றா, இல்லை நோனா விரும்புறா, பினான்ஸுக்கு வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் கார் எடுத்தா அவன் இருந்ததுக்கு எடுத்தான், உனக்கு என்னமா பிரச்சனை? 2 தரம் 3 தரம் ஒரு நாளைக்கு சொத்தையை சுருட்டினா அடுத்த அன்னைக்கு இவர் 50,000 காசை கொண்டு கட்டி போட்டு வாகனத்தை எடுத்துக்கு வரான். என்ன இவரோட சொத்தை விரியணும், பூவை போல தாமரையை போல விரிஞ்சிருக்கணும், சூரியகாந்தி போல. சரியான அவன் மனைவியை திருப்திப்படுத்தணும்னா அவரோட என்ன செய்யறாரு? மனைவியை திருப்திப்படுத்துறதுக்காக கணக்கு பாவத்தினால் இன்றைக்கு அதிகமாக பாவம் செய்யறதுனால ஆறால வைஃபால ஆம்புளைகளுக்கு அதிகமாக பயானை கேட்டு போட்டு போற நேரத்தில் பா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்காவது நம்முடைய ஈமான் கொஞ்சம் நல்லா இருக்கே என்று கூட்ட போவான். போய் சேர்ந்த உடனே அவுட். அந்த அன்பு மனைவி அவட மோத்தை பார்த்த உடனே இவர் எடுத்து சொன்ன உடனே அவ எடுக்கிற அந்த படம் சீன் அதை பார்த்த உடனே எல்லா ஈமானும் பறந்துடும், லட்சியம் பறக்குது, பாவமா மாறுது. அப்ப அதனால அந்த சஹாபி சிந்திச்சார், நாம பாவம் செய்யறதுக்கு காரணம் இதான், அதனால நாம ஆண்மையை போக்குவோம். அது அவருக்கு அழகாகப்பட்டுதா இல்லையா?
நல்ல காரியம் என்று தானே பட்டுது. அதனால தான் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அனுமதி கேட்டார். நபிகளார் என்ன செய்தார்கள்? அனுமதிச்சார்களா? இல்லை. அல்லாஹ் துறவித்தனத்தை மார்க்கமாக்கவில்லை. யூதர்கள் என்ன செய்தார்கள்? முன் வந்த வேதக்காரர்கள் அவர்களுக்கு நாம் கடமையாக்காத துறவித்தனத்தை அவர்களாக உருவாக்கி கொண்டார்கள் பித்அத்தான முறையிலே. யாரு? ஃபாதர்மார். அவர் சொல்லமே, எந்த ஒரு வேதத்திலையும் கல்யாணம் முடிக்காம இருக்க அல்லாஹ் படைக்கல. கல்யாணம் தேவைப்படுற மாதிரி படைச்சு விட்டு கல்யாணம் முடிக்கணும் என்றால் அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால தப்பு தப்பா மனிதன் செய்வான்னு ரப்புக்கு தெரியும். பசியை படைத்து விட்டு உண்ண வேண்டாம் என்றால் அது அநியாயம். அப்படி அல்லாஹ் செய்யவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த சஹாபியை தடுக்கிறார்கள். இல்லை, எங்களுக்கு மார்க்கத்தில் இல்லை, இது இஸ்லாம் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் அவர் அவ்வாறு கேட்டார்? அவர் சிந்தனைக்கு அழகாகப்பட்டதால் தான் கேட்டார். கேட்டதா கேட்டிப்பாரா? ரசூலுல்லாஹ்விடத்தை தடுக்காவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ரசூலுல்லாஹ் இருந்ததால அவர் செய்யல, நபியிட கேட்டதால. நபி அவர் செய்யக்கூடாது என்று சொல்லும் வரையில் அவருக்கு அழகாத்தானே இருந்தது. அப்ப அவருக்கு அலங்கரித்து காட்டியது யார்? இப்லீஸ். இப்லீஸ் அலங்கரித்து காட்டினான். ரசூலுல்லாஹ்விடம் போய் முறையிட்டதால் அது இப்லீஸின் செயல் என்பதை புரிந்து விட்டார்கள். பித்அத்தான ஒரு காரியம், அதை தவிர்ந்து கொண்டார். எனவே பித்அத் என்பது உருவாவது, திருமணம் முடிக்காமல் பற்றற்று வாழ்வது என்பது, அதன் மூலம் இறைவனுடைய அன்பை பெறலாம் என்றால் அது ஒரு பித்அத். அது ஒரு பித்அத். அப்துல் காதர் ஜீலானி 25 வருஷம் காட்டில் தவம் இருந்தான், பச்சை போய். அவர் ஒரு நாள் மிதிக்கல. ஆனா என்ன செஞ்சுட்டான்? இருந்தாமட்டு சொல்லிட்டான் தானே. அப்படி இருப்பார் அவர். அவர் ஹதீஸ படித்தவர். கல்யாணம் முடிக்காம இப்படி துறவித்தனம் போறதே பச்சை புலை என்று சொன்னவர். அதுக்கு அவருடைய கிதாபுகள் ஆதாரம். அவரை வேலை 25 வருஷம் தவம் இருந்தார் மரத்தில். ஆமுதுர் இருக்கா போல, அல்லது பூசாரி மாதிரி இருக்கா போல. அதே மாதிரி இந்தியாவில் அங்கே என்னது கஞ்சா குடிச்சுக்கிருப்பாங்க யாரு? பழனி மலை அடியில், அந்த மலையில் இந்து சாமிகள், அகோரிகள் வணக்கம் செய்கிறார்கள். எனவே இவர்கள் இருக்கிறா போல இருக்கிற மார்க்கம் என்கிற மார்க்கம் இல்லை. அவர்களுக்கு அதை அலங்கரித்து காட்டியது எது? சுய சிந்தனை. அந்த சுய சிந்தனையின் பின்னால் இருப்பது எது? யார்? இப்லீஸ். எனவே ஒரு பித்அத் ஒன்று உருவாகுவதென்றால் அந்த பித்அத் மார்க்கத்தின் பெயரால் ஒரு காரியத்தை உருவாக்குகிறார் ஒருவர். அதை செய்கிறார் என்றால் அதை அழகாக கண்டதால் செய்கிறான். அதை அழகுபடுத்தி காட்டுபவன் இப்லீஸ். சாராயம் குடிச்சா நன்மைண்டு யாராவது குடிக்கானா? 2 நன்மை கிடைக்கும். விபச்சாரத்துக்கு பின்னால போற ஒருத்தன் நாம விபச்சாரம் செய்தால் நமக்கு ஒரு 100 நன்மை கிடைக்கும் செய்யறான். வட்டிக்கு வாங்குறவன் அது நன்மையான காரியம் என்றா செய்யறான். இல்லை, அது பாவம் என்று தெளிவாக தெரிஞ்ச காரியம். அது பாவம் தான், தவிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யற என்று செய்யறான். அப்ப அது பிழை என்று அவனுக்கு தெரியுது. ஆனால் கத்தம் ஓதுறவன் என்னென்று ஓதுறான்? நல்ல காரியம் என்று நினைத்து செய்கிறான். கெட்ட காரியத்தை நல்லதாக அலங்கரித்து காட்டுகிறான். அலங்கரித்து காட்டுகிறான் என்றால் எதற்கு? அதை அலங்காரமாக காண்பது, அழகாக காண்பது நமது சுய சிந்தனை, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு தான் அனைத்து பித்அத்திற்கும் அடிப்படை. ஒவ்வொருவரும் தனது சுய சிந்தனையினால் அழகாகப்படுகிறது என்று இப்படியே எடுத்துக்கொண்டு போனதால் தான் 72 கூட்டமும் உருவானது. அதனால் உங்களுடைய புத்தியோடு உரசி பார்க்காதீர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நேரான கோட்டை ஒரு தரம் கீறினார்கள். அதன் வலப்பக்கத்திலும் இடது பக்கத்திலும் சின்ன சின்ன கோட்டை கீறினார்கள். இந்த நேரானது இது எனது பாதை, இதன் 2 மருங்கிலும் உள்ளது ஷைத்தானுடைய பாதைகள். அவ்விடத்திலிருந்து கொண்டு ஷைத்தான் அழைக்கிறான். ஷைத்தான் எப்படி அழைப்பான்? இன்னறிக்கப்பா, இன்ன விஷயம், நல்ல விஷயம் என்றுதான் அழைப்பார். நேரான பாதையில் ஒருவர் போய்கொண்டிருப்பார். குர்ஆனும் சுன்னாவும் என்று போய்கொண்டிருப்பார். அழகாக போய்கொண்டிருப்பார். நபி வழியோடு நிற்போம் என்று போய்கொண்டிருப்பார். அப்போது ஷைத்தான் ஆதம் நபிக்கு சொர்க்கத்தில்
கனியை புசிப்பதற்கு அலங்கரித்து காட்டின மாதிரி அலங்கரித்து காட்டுவார். அதனால் நல்ல விஷயம்தானே நல்ல விஷயம்தானே என்று செய்வார். அப்படியே 72 பாதையில் அவர் சென்றிடுவார். எனவே நேர்வழி நடக்க வேண்டுமா, சுவன வழி நடக்க வேண்டுமா, ரசூலுல்லாஹ் சொன்னார்களா, அதோடு நின்று கொள்வது. அறப்படிச்ச கேள்வி கேட்கக்கூடாது. நபிகளார் செய்தார்கள், அதனோடு நிற்பது. குதர்க்கம் பேசக்கூடாது. ஒவ்வொரு இயக்கத்தினரும் பாருங்கள், இந்த சமுதாயத்தில் எத்தனை இயக்கங்கள். ஒரு கபரிலே ஒரு நல்லடியாரை அடக்கிவிட்டு பிரார்த்திச்சு கொண்டிருப்பார்கள். இப்ப ஒருவர் ஒரு தௌஹீத்காரர் என்ன செய்கிறார், அவன் அந்த பிரார்த்திக்கிறத பார்த்து, இது நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்கிறீர்கள், இதை செய்யாதீர்கள் என்று சொல்வார். இதை செய்கிறவர் ஒருவர், அதை பார்த்துக்கிற இன்னொரு இயக்கத்தவர், இன்னொரு சீர்திருத்த இயக்கம், அது தப்லீகா இருக்கலாம், அல்ல ஜமாத் இஸ்லாமியா இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கும். சரி, இப்ப 3 பேர் இருக்கிறார்கள். இந்த 3 பேர்ல இவர் செல்வார், இது ஷிர்கான காரியம், நீங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கையில் இப்படி கேட்கக்கூடாது, அல்லாஹ்வோட நேரடியாக கேட்கணும், இது குர்ஆன் வசனம் அவர் ஓதி காட்டுவார். சரி, ஓதி காட்டக்க அவர் செல்வார், பிரார்த்திக்கிறவர். அவர் எடுத்தெடுப்பு செல்வார். ஒரு ஜனாதிபதியிட நாம நேரடியாக கேட்கலாமா? இடையில் ஆறு வேணுமா? நம்மளை பத்தி ஜனாதிபதிக்கு செல்லத்துக்கு ஒருத்தர் வேணும் தானே என்று ஒரு உதாரணத்தை சொல்வார். அப்ப எதை பாவிக்கார் அவர்? அவரை பிழையான காரியத்தை எதை வச்சு நியாயப்படுத்துறார்? தனக்கு சுய சிந்தனை இருக்கிற அந்த சுய சிந்தனையால் அவருக்கு அழகாகப்படுகிற அந்த உதாரணமே பச்சை பிழை, உதாரணமே பிழை. ஆனால் அந்த உதாரணத்தை சொல்லித்தான் அவங்களுடைய மௌலவிமார்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு நம்மளை பத்தி செல்லத்துக்கு ஒரு ரீக்கத்தானே வேணும், நம்மளுக்கு ஜனாதிபதியே தெரியும், அவருக்கு நம்மளை தெரியுமான்னு சொல்லுவார்கள். ரெண்டு ஆருக்கு உதாரணம் காட்டுவார்கள். அல்லாஹ்வை ஜனாதிபதிக்கு ஒப்பிடுவார்கள். நமக்கு அல்லாஹ்வை தெரியாம இருக்கலாம், ஆனா அல்லாஹ்விற்கு நம்ம எல்லாரையும் தெரியும். அந்த ரப்பு கிட்ட நம்மளை பத்தி செல்லத்துக்கு ஆள் வேணும் என்றாலே அவடத்தோட அவுட். அல்லாஹ் அறிவில்லாத சொல்லாப்பல எக்காலத்தையும் ஒரு காலமாக சமனான அறிகின்ற அல்லாஹ்வை என்னை அறிவதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒருவர் சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் என்றால் இது அல்லாஹ்வோட அறிவை கொச்சப்படுத்துறது. முட்டாள்தனமான உதாரணம். இந்த முட்டாள்தனமான உதாரணத்தை அலங்கரித்து காட்டுகிறான் யாரு? ஷைத்தான். அதனால் அவர் அந்த பிதாத்தான காரியத்தை, ஷிர்கான காரியத்தை செய்கிறார். இது ஒரு சாரார். இரண்டாவது சாரார் யாரு? நாம தடுக்கிறத பார்த்து நீங்க ஏன் தடுக்கிறீர்கள், இப்படியான காரியத்தை தடுத்து குழப்பம் வரும். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். உடனே அவர் ஒரு வசனத்தை ஓதுவார், குர்ஆன் வசனத்தை. ஃபித்னா குழப்பம் விளைவிப்பது கொலையை விட பெருசி. நீங்க இப்படி சொல்ல அவன் மர பிரச்சனை பட பெரிய 2 இருக்குல்ல சண்டை வேற, ஊர்ல 2 பள்ளியாக பிரச்சனையா, ஏன் இப்படி நூதனமா தடுங்கள். நளினமாக ரசூலுல்லாஹ் தடுக்க சொன்னார்கள். ஃபிரௌனிடம் அழைப்பு பணி செய்ய மூசா அலைஹிஸ்ஸலாம் போகும்போது கூலாலு கௌலன் லையினா, நல்ல சொஃப்டான வார்த்தையை தான் பேச சொன்னார்கள். நீங்க இப்படியெல்லாம் சொன்னால் எப்படியாது, குழப்பமே தர்க்கிக்கால் என்று அந்த 2 சாரார் பிந்துக்கு இவரை பல காண்பார். அவர் என்ன செய்கிறார்? அவரும் அவடத்தை எதை பாவிக்கார் என்றால் குர்ஆன் வசனத்தை பாவிக்கார், பிழையாக பாவிக்கார். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். குழப்பம் கொலையை விட பெருசென்றது. அங்க குழப்பம் என்று சொன்னது இதை அல்ல. அல் ஃபித்னத்து என்று அல்லாஹ் சொல்வது அங்கே இணை வைத்தலை. அந்த வசனத்து முழு வசனம் يسألونك عن الشهر الحرام قتال فيه قل قتال فيه كبير وصد عن سبيل الله وإخراج أهله என்று இப்படி அல்லாஹ் சொல்றான். சங்கை மிக்க மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள் என்று சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். தவ்வாக்களம் சம்பந்தமாக நான் பேசின விமர்சனங்களும் பதில்களும் தலைப்பிருக்கிறது. என்ற வெப்சைட்டில் போய் பாருங்கள். இந்த வசனத்தை ஓதி முழுமையாக நான் சொல்லி இருப்பேன். இந்த வசனம் எப்படி வந்தது, இவர்கள் எப்படி பிரயோகிக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்டது என்ன? சங்கை மிக்க மாதங்களில் யுத்தம் செய்வது பிழைதான், பெரிய பிழைதான். ஆனால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, இந்த புனிதமான ஊரை விட்டு மக்களை வெளியேற்றுவது, இது அதை அல்லாஹ் சொல்லு. இந்த ஃபித்னா இவர்களை கொலை செய்வதை விட பெருசு. இவர்கள் செய்கிற குழப்பம் இருக்கு யாரு? இணை வைப்பாளர் செய்கிற குழப்பம். அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்கள், மூமின்களை காபாவில வணக்கம் செய்யாம தடுக்கிறார்கள். இந்த குழப்பம் அல் ஃபித்னா அண்டி, இந்த குழப்பம்
என்று முன்னுக்கு சில குழப்பத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த குழப்பம் இவர்களை கொலை செய்வதை விட பெருசி. எனவே இந்த குழப்பத்தை நித்தாட்ட வேண்டுமா? ஃபகாத்திலூஹும் ஹத்தா, அல்லாஹ் இன்னொரு வசனம் சொல்றான், ஃபித்னா ஓய் போய் அழியும் வரை யுத்தம் செய்யுங்கள் என்கிறான். ஃபித்னா, எந்த ஃபித்னா? காவிர்கள் செய்கின்ற சிறுக்கியத்தான ஃபித்னா, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஃபித்னா போகும் வரை யுத்தம் செய்யுங்கள் என்கிறான். அப்ப அந்த குழப்பம் கொலை செய்வதை விட பெருசி. அதனால சங்கை மிக்க மாதங்களை யுத்தம் செய்ய போடாதான். அதே நேரம் நிராகரிப்பு கொள்கை நிலைநாட்டுவதற்காக சங்கை மிக்க மாதத்தில் யுத்தம் செய்ய வந்தால் நீங்கள் அதற்கு பின் அமர்ந்திருக்க தேவையில்லை. அவர்களில் வரம்பு மீறி வந்தால் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா குஃப்ரு கொள்கை நிலைநாட்டுவதற்கு எதிராக போராடுவதை சிறப்பாக்கி சென்ற வசனத்தை குஃப்ரு கொள்கை நிலைநாட்டுவதற்கு அந்த வசனத்தை பாவிப்பது முட்டாள்தனம். தப்பான முறையில் அந்த வசனத்தை பாவிக்கிறார்கள். அதற்காக பௌத்தறிவாதம் பேசுகிறார்கள். என்னது? மக்கள் குழம்பிடுவார்கள். மக்கள் குழம்புவதால் அது பெரிய குழப்பம், அதை அல்லாஹ் விரும்ப மாட்டான், சமூக ஒத்துமை வேணும். இது எல்லாம் எது பேசுகிறது? மார்க்கமா புத்தியா? புத்தி. நம்முடைய சிந்தனைகள் அலங்கரித்து காட்டுவது ஒரு காலமும் மார்க்கமாக ஆகாது. நம்முடைய சிந்தனையினால் சமூகம் குழம்பிவிடும் என்று கருதி மார்க்கத்தில் ஒன்றை மறைப்பதால் சமூக ஒற்றுமை வரும் என்று இருந்து அதுதான் அல்லாஹ் விரும்புவதாக இருந்தால் அதை அல்லாஹ் யாருக்கு காட்டியிருக்கணும்? அவனுடைய மிக நேசத்துக்குரிய நபி முஹம்மது நபி காட்டியிருக்கணும். அவனுடைய நேசத்துக்குரிய நபி இப்ராஹிமுக்கு காட்டியிருக்கணும். அவனுடைய நேசத்துக்குரிய நபி மூசாவிற்கு காட்டியிருக்கணும். யாருக்குமே காட்டவில்லை. அன்பு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இறங்கிய வசனம் அந்திர் அஷிரத்தக்கல் அக்ரபின் தவ்வாவுடைய வசனம். உன் நெருங்கிய குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய் வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள். சொன்ன ஊர் குழம்பிட்டு, குடும்பம் குழம்பி விட்டது. நபியலாருக்கு ஏசத் தொடங்கினார்கள், கல்லறிய தொடங்கினார்கள். அதற்கு பின் தொடர்ந்து ஏச்சும் பேச்சும், ஊர் பெரிய பிளலி ஆயிட்டு, 2 பாட்டி ஆயிட்டு. அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் தானே? மக்கள் குழம்புறார்கள். அழகாக இருந்த சமூகம், ஒத்துமையா இருந்த சமூகம், என்ன அன்பா காக்கா தம்பி எல்லாம் பொலிமா அண்டும் அதண்டும் இதண்டும் சாப்பாடும் கிழமைக்கு குடும்பம் ஒத்துமை என்று இருந்தீர்கள். இருந்த சமுதாயம் இப்போ குழம்பிட்டு. அதனால முகமதே கொஞ்சம் பொறு. எல்லாரும் இப்ராஹிம் நபியோட வம்சத்தில் வந்தாக்கள் தான். காபாவில் இருந்த எல்லாரும் யாரு? இப்ராஹிம் நபியினுடைய பரம்பரை, அந்த குறைஷி கோத்திரம். எனவே எல்லாம் தாய் பிள்ளைகள். எனவே ஊரை குழப்ப வேண்டாம், ஒத்துமையை குழப்ப வேண்டாம், கொஞ்சம் பொறு என்று அல்லாஹ் சொன்னான். என்னது? இன்னலக ஃபின்னஹாரி சபஹன் தவிர, உனக்கு பகலையிலே நீளமான நீச்சல் இருக்கிறது. பகலையில் நீளமான நீச்சல். ரசூலுல்லாஹ் கான் சிட், அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கிரிக்க இயலாது. விடிஞ்சா மீனே மீனே என்று இவன் கூவிக்கு போறா போல, கீரை கட்டி வைக்கவன் கீரே கீரை என்று கூவி போறா போல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு சந்து பொந்து மூல முடுக்கெல்லாம் மக்களை அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், சிறுக்கு கற்பிக்காதீர்கள். அவனே உங்களை படைத்தவன், அவனே உங்களை அழிப்பவன், அவனே உங்களுக்கு ரிஸ்க் தருவன், வானத்திலிருந்து மழையை இறக்கி தருவன், பூமியிலிருந்து அனைத்தையும் முளைப்பிக்க செய்கிறவன் என்று நீங்கள் எவனை ஒத்துக்கொண்டீர்களோ அவனிடம் மட்டுமே கேளுங்கள், இடையில் உள்ள தரகர்களை விட்டுவிடுங்கள் என்று இரவு பகலாக 11 வருடம் அலைந்தார். ஆனா இன்றைக்கு ஒரு சாரா என்ன செய்கிறார்கள்? இதை நாம சொன்னா மக்கள் குழம்பிடுவார்களா? என்ன செய்கிறார்கள்? தபிலி ஜமாத், நான் ஒரு தபிலி ஜமாத் 91ஆம் ஆண்டுக்கு முந்தி நான் ஒரு என்னது 100% தபிலி ஜமாத் வருஷம் போன கார்கூன். அது வருஷம் போன கார்கூன். அப்ப நாம பார்க்கிறோம், பாகிஸ்தான்ல பார்த்தேன் ஒரு பள்ளியில வந்து என்னது கபருள்ள பள்ளியில போய் தொழுகிறார்கள். அப்ப எனக்கு கொஞ்சம் மனசங்கடம். பள்ளி இமாம் தொழுவிச்சு போட்டு துவா கேட்கார். என்னோட 3 அரபியல் இருக்கிறான், ஒருத்தர் மக்காவாசி, ஒருத்தர் தூன்ஸ் வாசி, ஒருத்தர் மொரோக்கோ, யமனி, 3 பேர் நிற்கிறார்கள். துவா பள்ளியில் தொழுவிக்கிற இமாம் தொழுது விட்டு துவா கேட்கார், யா ரசூலல்லாஹ் இஸ்மா மக்காலனா வன்துர் ஹாலனா, அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நிலையை பாருங்கள். யாரு கேட்கார்? பள்ளி இமாம். அவனுக்கு பின்னால் அவன் சொல்லலாமா? ஆட்ட கேட்கார், ஏசிநாதரே என்னுடைய பாவத்தை மன்னி என்னுடைய துவாவை கபூல் என்றால் அவன் காபிரா முஸ்லிமா? நரகவாதியா சொர்க்கவாதியா? நரகவாதி.
இது மௌலவி இப்படி கேட்கிறார், இவருக்கு பின்னால் எப்படி தொழுகிறேன்? அரபிகள் மீக்கார்கள், ஒருத்தரும் பேசுறல்ல, ஒருத்தரும் கதைக்க மாட்டார்கள். ஏன்? மக்கள் குழம்பிடுவார்கள். மக்கள் குழம்பிடுவார்கள். மக்கள் குழம்பிடுவார்கள் என்பதற்காக வாய்மூடி நடக்கிற இணை வைத்தலை பற்றி மௌனியாக இருப்பதுதான் நல்ல அழகான தவ்வா முறை என்று நாம் நமது சிந்தனைக்கு அழகாப்படுவதை எடுத்து நபிகளார் மக்கள் குழம்பினாலும் பருவாயில்லை என்று ஓப்பனாக சொன்ன தௌவாவை விடுகிறார்கள். இங்கேயும் அவருடைய தௌவா பணியிலே அவர்களுக்கு அவருடைய தௌவா பணியை அழகுபடுத்தி காட்டுறது எது? சுய சிந்தனை. எல்லா வழிகேடுகளுக்கும் அடிப்படை காரணம் பகுத்தறிவுவாதம். அதனால் என்ன செய்கிறார்கள்? தெளிவாக குஃப்ர் 25 வருஷம் பள்ளியில நடந்துக்கிருக்கும். முன்னுக்கு பெரிய என்னது மாபெரிய கபருஸ்தானம் இருக்கும். அதிலே இந்தியல் பக்கத்தில் இருக்கும். அதில் காசை ஒவ்வொரு நாளும் தொழுது விட்டு உண்டியலை போட்டுக் கொண்டிருப்பார்கள். 4 பேர் பிரார்த்திச்சுக்கிருப்பார்கள். அந்த பள்ளியில ஜுமைராத்திரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நான் எங்கட ஊரே சொல்லனே, நடந்துக்கே இருக்கும். ஒரு நாளைக்காவது ஜமாத்தில் வர பாமரண விடுங்கள் மௌலவி ஹஸ்ரத் எழும்பி இப்படியான காரியம் ஷிர்கான காரியம், இதை ஒழிப்பதற்குத்தான் ரசூலுல்லாஹ் மக்காவிலே 11 வருஷம் பாடுபட்டார் என்று ஒரு நாளும் தெளிவாக பேசுவது கிடையாது. ஏன்னா மக்கள் குழம்பிடுவார்கள், பள்ளியில் இடம் கிடைக்க மாட்டாது. அதனால் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் ஈமானுக்கு பாடுபட்டார், ஈமானுக்கு பாடுபட்டார், ஈமானுக்கு பாடுபட்டார் மொத்த ஹெட்லைன் அதை மட்டும் ஒழுங்கா சொல்ல. 11 வருஷம் ஈமானுக்கு பாடுபட்டார். என்னத்தை சொன்னார் அதை உடைச்சு செல்லுங்க, அதை சொல்ல மாட்டார். அப்ப இதை சொல்லாமல் ஆக்கியது என்ன? சுய சிந்தனை. எனவே ஒவ்வொரு சமுதாயமும் அந்த நேர்வழியை விட்டு வழிதவறி போனதற்கு காரணம் பகுத்தறிவாதம் பேசுவது. எனவே தௌவாவுடைய அணுகுமுறையா இருந்தாலும், நாம செய்கிற வணக்க வழிபாடுகளா இருந்தாலும், நம்பிக்கை சார்ந்த விடயமாக இருந்தாலும், எதிலேயும் நேர்வழியா அதை அப்படியே கண்ணை புத்தி கொண்டு நம்ப வேண்டும். பகுத்தறிவாதம் பேசக்கூடாது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் ஃபகத் இஹ்ததவ். அந்த காபிர்கள், மக்காவில் இந்த காபிர்கள் நபிகளாரை ஏற்க மறுத்து நபிகளாரை நிராகரித்த போது அவர்களுக்கு, அந்த காபிர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இவர்கள் ஈமான் கொண்டால் எப்படி? பிமிஸ்லி மா ஆமன்தும், நீங்கள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொண்டால். யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்கள் எப்படி நம்பினார்களோ ரசூலுல்லாவை, அல்லாவை, அதே மாதிரி ஈமான் கொண்டால் ஃபகத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள். யாரு? காபிர்கள். அப்ப நம்முடைய ஈமான் யாருடைய ஈமாமா இருக்கணும்? சஹாபாக்கள். அவர்கள் புத்தியில போட்டு உரசி பார்த்தார்களா? எந்த சத்தத்தை உரசி பார்த்தார்கள்? உரசியவே புத்தியோடு தத்தையில உரசும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் நினைஞ்சார்கள், தட்டி 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 விட்டார்கள். எப்பயாவது ரசூலுல்லாஹ் அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருப்பார்கள். தனக்கு நல்லதாக பட்டது என்று செய்த எல்லாவற்றிற்கும் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அங்கீகாரம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து வர வேண்டும். வந்தால் அதை அங்கீகரிப்பார்கள், அது இல்லையா அது அவுட். அதனால்தான் சுன்னா என்றால் நபிகளார் சொன்னதும் நபிகளார் செய்ததும் நபிகளார் அங்கீகரித்திருக்கணும். உயிரோடு இருக்கும் போதுதான் நபி அங்கீகரிக்கலாம். நபிர மௌத்துக்கு போறோம் அங்கீகாரம் மாறு கொடுக்க போறான்? நபி இல்லை. அது அபூபக்கர் செய்தாலும், உமர் அலி அல்லாஹ் செய்தாலும், உஸ்மான் அலி அலி அல்லாஹ் அன்ஹும் எந்த ஒரு சஹாபி செய்தாலும் நபிர மௌத்துக்கு போறோம் அங்கீகரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கா கிடையாது. அப்ப அங்கீகாரம் என்பது நபி உயிரோடு இருக்கிற போது வர வேண்டும். உயிரோடு இருக்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் அங்கீகரித்தால் அதனோடு நின்றால் அது நேர்வழி, இல்லை என்றால் எல்லாமே வழிகேடாக ஆகிவிடும். வழிகேடின் தோற்றுவாய் மார்க்கத்தில் நாம் நம்முடைய சுய சிந்தனைகளை பாவிப்பது, அதை விட்டுவிட்டு படைத்த ரப்பு சொன்னான் என்பதற்காக, நபிகளார் செய்தார் என்பதற்காக நாம் நமது குர்ஆனையும் ஹதீஸையும் அப்படியே கண்ணை புத்தி கொண்டு பின்பற்றி சென்றால் நாங்கள் நேர்வழி பெறுவோம். அப்போது நாங்கள் ஜெயம் பெற்றவர்களாகுவோம். ومن أحسن قولا ممن دعا إلى الله
ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. ولا تستوي الحسنة ولا السيئة، ادفع بالتي هي أحسن، فإذا الذي بينك وبينه عداوة كأنه ولي حميم. وما يلقاها إلا الذين صبروا وما يلقاها إلا ذو حظ عظيم. وإما ينزغنك من الشيطان